மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோர் தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். கேட்கவிருக்கும் இச்செய்தியின் சில குறிப்புகள். அந்த ஆத்துமாவிலே தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறவராயிருக்கிறார், மீட்டுக் கொள்ளுகிறவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபமே இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த வலது கரம் என்பது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. இங்கே தாவீது சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சத்துருக்களின் கையிலிருந்தும் தான் விடுவிக்கப்பட்டதற்கு காரணம் தேவனுடைய வலது கரம் அவரை தாங்கிக் கொண்டே இருந்தது. காருண்யம் என்றால் என்ன? தயவு, தேவனுடைய தயவு. இப்பொழுது காணுங்கள், பெரியவனாக்கும் தேவ தயவு. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவனாயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். தேவனுடைய தயவை குறித்து இந்த நாட்களில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அல்லது செழிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு மிக ஒரு அவசியமான காரியம் தேவனுடைய தயவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 18:35 நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 18:35.
உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த பாடலை ஒரு முக்கியமான காலகட்டத்தில் எழுதுகிறார். அந்த சங்கீதத்தின் அறிமுகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. எனக்கு அருமையானவர்களே, தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பல சத்துருக்களை அவன் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் எல்லா சத்துருக்களின் கைக்கும் கர்த்தர் அவரை விடுவித்தார். சவுலின் கைக்கும் கர்த்தர் அவரை விடுவித்தார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் போது அவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனையே வராது என்ற அர்த்தம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளையாய் நாம் அவருக்குள் கடந்து வரும் பொழுது பிரச்சனையே வராது என்பது அர்த்தம் இல்லை. ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் கர்த்தர் விடுவிக்கிறவராயிருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலிருந்தும் விடுவித்து சாட்சியாக ஒரு நாளிலே நிச்சயமாய் அவர் நிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பேற்பட்ட ஒரு வெற்றியை தாவீது தன் வாழ்க்கையிலே கண்டார். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பல போராட்டங்களை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை நேசிக்கிறவர், உங்கள் எல்லா போராட்டங்களிலிருந்தும் நீங்கள் விடுதலையோடு நின்று கர்த்தரை துதிக்கிற ஒரு நாளை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். நீங்கள் காணும்படி அவர் செய்வார். இவ்வளவு பெரிய வெற்றியை தாவீது பெற்றுக்கொண்டதற்கு சில ரகசியங்களை அவர் இந்த சங்கீதத்தில் எழுதுகிறார். 35ஆம் வசனத்தில் 3 காரியங்களை தாவீது சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கொடுத்ததற்கு 3 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். எனக்கு அன்பானவர்களே, முதலாவது காரியமாக தனது ஆத்துமாவை குறித்து அவர் பேசுகிறார். ஆத்துமா மனிதன் பாவம் செய்த பொழுது அது தேவனை விட்டு பிரிக்கப்பட்டது. மனிதன் தன்னிச்சையாக தேவனுடைய பாதையை விட்டு விலகி தனக்கு இஷ்டமானதை செய்தான். ஆண்டவர் சொல்லியிருந்தார், ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் பார்த்து, இந்த கனியை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொல்லியிருந்தார். ஆனாலும் கீழ்ப்படியாமல் 2 பேரும் சேர்ந்து புசித்தார்கள். ஆத்துமாவிலே மனிதன் மரித்து போனான். ஜீவ ஆத்துமாவாய் இருந்தவன் மரித்து போன ஆத்துமாவாய் மாறி போனான். ஆனால் அந்த ஆத்துமாவிலே தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறவராயிருக்கிறார், மீட்டு கொள்ளுகிறவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபமே இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே நேரத்தில் 3 யோவான் 2 சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆத்துமா முக்கியமானது. ஆத்துமாவிலே ரட்சிப்பை தேவன் கொடுக்கிறார். யோவான் 1:12 சொல்லுகிறபடியாக, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிறார்கள். ஆத்துமாவை தேவன் ரட்சிக்கிறார்.
1 யோவான் 1:7 சொல்லுகிறபடியாக அவருடைய இரத்தம் பாவங்களை நீக்கி ஆத்துமாவை கழுவி சுத்திகரிக்கிறது. இந்த ஆத்துமாவின் ரட்சிப்பு மிகவும் முக்கியம். இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படுவது மிகவும் முக்கியம். ஆண்டவராகிய இயேசு ஒரு உவமையிலே சொன்னார். ஒரு ஐஸ்வர்யவான் சுகபோகமாய் வாழ்ந்தான், ஆத்துமாவிலே ரட்சிப்பில்லாமல். அதே நேரத்தில் அவன் வீட்டிற்கு முன்பாக ஒரு லாசரு என்கிற பிச்சைக்காரன், அவனுடைய புண்களை நாய்கள் நக்குமா, அந்த நிலையிலே அவன் வாழ்ந்தான் ரட்சிப்போடு. நடந்தது என்ன? இருவரும் மரித்தார்கள். ஐஸ்வர்யவான் எரிகிற அக்னி கடலுக்கு கடந்து போனான். லாசருவோ ஆபிரகாமின் மடி பரதீசிக்கு கடந்து சென்றான். ஆத்துமாவிலே ரட்சிப்பு இம்மையிலும் நமக்கு நன்மையை கொடுக்கிறது, மறுமையிலும் ஆண்டவர் ஒரு மகிமையான பரலோகத்தை வைத்திருக்கிறார். ஆத்துமாவின் ரட்சிப்பு தான் அந்த ஆத்துமாவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ரட்சிப்பை பெற்று கொண்டிருக்கிறீர்களா? உலகம் முழுவதையும் ஒரு மனிதன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை அவன் ரட்சிக்க முடியாது. ஆத்துமாவை தேவன் ஒருவரே ரட்சிக்க வல்லவர். இயேசுவை ஒரு மனிதன் விசுவாசித்து அவரிடத்தில் வந்து தன்னுடைய பாவங்களுக்காக மனம் திரும்பி அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கும்போது மன்னித்து அவன் ஆத்துமாவை ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த ரட்சிப்பு ஒரு கேடகமாம். அங்கே அதை தான் சொல்லுகிறார், உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். கேடகம் பாருங்க, வர தாக்குதலெல்லாம் தடுத்து கொள்ளும், பாதுகாக்கும். ஒரு மனிதனுக்கு இந்த ரட்சிப்பு இருக்கும் பொழுது அவனுக்கு பெரிய நிச்சயம் இருக்கும். ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த நிச்சயம் அவனுக்கு இருக்கும் பொழுது வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் நேரிட்டாலும் அந்த ரட்சிப்பு அவனை காத்துக்கொள்ளும். இரண்டாவதாக பார்க்கிறோம், தாவீதின் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. வேதாகமத்திலே வலது கரம் என்கிறது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்குது. பொதுவாக ஒருத்தவங்க களைப்பா இருக்கும்போது கை கொடுத்து அவர்களை தாங்குகிறோம். ஒரு பிள்ளையை தூக்கும் பொழுது, குழந்தையை தூக்கும்போது வலது கரத்தினாலே, இடது கரத்தினாலே தலையை தாங்கி வலது கரத்தினாலே நாம் தூக்குகிறோம், அணைத்து கொள்ளுகிறோம். இந்த வலது கரம் என்பது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. இங்கே தாவீது சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சத்துருக்களின் கையிலிருந்தும் தான் விடுவிக்கப்பட்டதற்கு காரணம் தேவனுடைய வலது கரம் அவரை தாங்கிக் கொண்டே இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, பல சோர்வுகளுக்குள், ஏமாற்றங்களுக்குள், போராட்டங்களுக்குள்ளே தாவீது கடந்து சென்றார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே இருந்தார். ஆனால் எல்லா நேரங்களிலும் தேவனுடைய பிரசன்னம் தன்னை தாங்குகிறதை அவர் உணர்ந்தார். அவருடைய கண்கள் சூழ்நிலைகளின் மேலே இல்லை. அவருடைய கண்கள் தன்னை சுற்றி நடக்கிற பாதிப்புகள் மேல் இல்லை. தேவன் மேல் தன் கண்களை பதித்தார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய பிரசன்னம், அவருடைய வலது கரம் உங்களை தாங்குகிற பிரசன்னமாக இருக்கிறது. அந்த பிரசன்னம் உங்களை தாங்குகிறதை நீங்கள் உணர வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், சூழ்நிலைகளை நோக்கி பார்க்காமல் தேவனுடைய பிரசன்னத்தை நோக்கி பாருங்க, தேவனை நோக்கி பாருங்க. ஆண்டவராகிய தேவன் வேதத்தில் அருமையான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம்
சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நீ தண்ணீரை கடக்கும் போதும் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கிறது. அதை நம்ம மறக்கவே கூடாது. நம்முடைய கவனம் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். ஒருவேளை சில நேரத்தில் எதிர்மறையான சூழ்நிலைகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். அந்த நேரத்தில் சூழ்நிலையை பார்க்காம ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நீர் இந்த சூழ்நிலையில் என்னோடு கூட இருக்கிறீர், உடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது, உம்மை நோக்கி பார்க்கிறேன், நீர் என்னை பலப்படுத்தும், நீர் என்னை தாங்கிக் கொள்ளும், நீர் என்னை ஏந்தி கொள்ளும், உண்மையிலே நான் சார்ந்து கொள்ளுகிறேன், என்னுடைய பலத்தினாலே முடியாது, உம்மை நான் சார்ந்து கொள்ளுகிறேன், என்னை வழி நடத்தும் என்று நீங்கள் சொல்லும்போது அவருடைய வலதுகரமாயிருக்கிற அவருடைய பிரசனம், அவருடைய வல்லமை உங்களை தாங்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள், உங்களை வழி நடத்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். சங்கீதம் 23:4 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், மது கோலும் மது தடியும் என்னை தேற்றும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை தேற்றுவதை போல உலகத்தில் யாருமே நம்மை தேற்ற முடியாது. எனக்கு அன்பானவர்களே, அவருடைய பிரசன்னத்தை நோக்கி பாருங்க. போராட்டமான ஒரு நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு தாரும், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் அதை விசுவாசிக்கிறேன், என்னை பலப்படுத்தும், இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு கற்றுத்தாரும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை தாங்குவதை நீங்கள் உணருவீர்கள். நிச்சயமாய் பலப்படுத்துவார், நிச்சயமாய் வழி நடத்துவார். கடைசியாக சங்கீதக்காரன் அங்கே சொல்லுகிறான், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். எனக்கு அன்பானவர்களே, இங்கே காருண்யம் என்கிற காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். காருண்யம் என்றால் என்ன? தயவு, தேவனுடைய தயவு. மற்றும் ஒரு மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனுடைய புன்னகை, தேவனுடைய புன்முறுவல், தேவனுடைய சந்தோஷம். தயவோடு சங்கீதக்காரனை நோக்கி தேவன் பார்க்கிற அந்த பார்வை சங்கீதக்காரனை பெரியவனாக்கும் என்று சொல்லுகிறார். உண்மையாகவே இதை நீங்கள் ஆங்கிலத்தில் வாசி பார்க்கும்போது, இந்த காருண்யம் என்னை பெரியவனாக்கினது என்று ஏற்கனவே கர்த்தர் சத்துருவின் கையிலிருந்து விடுதலையை கொடுத்ததுனால, உங்கள் காருண்யத்தினால தான் நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். தாவீது தன்னுடைய குடும்பத்தில் 8வது மகன், கடைசி மகன், அலட்சியம் பண்ணப்பட்டவன். அவனுடைய தகப்பன் அவனை கணக்கில் கூட எடுக்கலை. சாமுவேல் வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ண கேட்கும்போது மற்ற 7 பேரையும் காட்டுறார், 8வது மகனை மறந்து விடுறார். அப்படி மற்றவர்களால் மறக்கப்பட்ட ஒரு மகன், பெற்றோர்களால் மறக்கப்பட்ட ஒரு மகன். ஆனால் ஆண்டவருடைய காருண்யம், ஆண்டவருடைய பார்வை, கருணை அந்த தாவீதின் மேலே இருந்ததனால அந்த தயவு அவனை பெரியவனாய் மாற்றின. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய காருண்யம் தாவீதின் மேலே அதிகமாய் இருந்ததற்கு காரணம் என்ன? ஒரு முக்கியமான காரியம், தேவன் அவனை பார்த்து புன்னகையோடு
சந்தோஷத்தோட தாவீதை பார்த்ததற்கு ஒரு காரணம், தாவீது எப்பொழுதுமே தேவனை துதிக்கிறவனாக இருந்தார். தேவனை எப்பொழுதும் துதிப்பார். சங்கீத புத்தகத்திலே பெரும்பாலான சங்கீதங்கள், பாடல்கள் கர்த்தரை ஆராதனை செய்கிற பாடல்கள். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 2 காரியம் இருக்கும். ஒரு பக்கம் ஆண்டவர் தன்னுடைய கஷ்ட நேரத்தில் தன்னோட இருக்கிறத குறித்து அவர் பாடியிருப்பார். இல்லாவிட்டால் இன்னொரு பக்கம் ஆண்டவரை துதித்து பாடியிருப்பார். எப்பொழுதுமே தேவனை துதித்து கொண்டே இருக்கிற ஒரு தாவீது, ஆராதனை செய்து கொண்டே இருக்கிற தாவீது, கர்த்தரை மகிழ்ச்சியாக்கி கொண்டே இருக்கிற தாவீது. துதியும் ஆராதனையும் ஸ்தோத்திரமும் தேவனுடைய இருதயத்தை மகிழ செய்கிற அருமையான காரியங்களாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, தாவீது கர்த்தரை அதிகமாய் துதித்தார். சங்கீதம் 34:1 அவர் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எக்காலத்திலும், பகலோ இரவோ, வெயிலோ மழையோ, பள்ளத்தாக்கோ மேடுகளோ, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை நான் துதிப்பேன். அவருடைய துதி எப்போதும் என் வாயில இருக்கும், என் நாவில இருக்கும், என் உதடுகளில் இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு துதி தாவீதின் வாழ்க்கையில் இருந்ததுனால அவருடைய பரம தகப்பன் தேவன் அவரை பார்த்து சந்தோஷப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக ஆண்டவரை துதிக்கிறவங்களா இருங்க. எப்பொழுதும் கர்த்தரை துதியுங்க. ஒவ்வொரு நாளும் துதியுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து, ஆண்டவர் திரளான நன்மைகளை செய்திருக்கிறார். ஒவ்வொன்றாய் நினைத்து நினைத்து நினைத்து, நேற்று ஆண்டவர் செஞ்ச நன்மைகள், போன வாரம் கர்த்தர் செஞ்ச நன்மைகள், போன மாதம் செய்த நன்மைகள், கடந்த மாதங்களில் செய்த நன்மைகள், போன வருஷம் செய்த நன்மை, இப்படி ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் பட்டியலாக எழுதி வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தருடைய காருண்யம் உங்கள் மேலே கடந்து வரும். அந்த காருண்யம் கடந்து வரும்போது அந்த காருண்யம் உங்களை பெரியவர்களாக உயர்த்தும், உங்களை மேன்மைப்படுத்தும். எல்லா சத்துருக்களின் கைக்கும், பிசாசின் கைக்கும் உங்களை விடுவித்து உங்களை மகிமையினால் நிறைத்து தாவீதை உயர்த்தினவர் உங்களையும் உயர்த்துவார். இந்த காரியத்தை நீங்களும் செய்ய ஒப்பு கொடுப்பீங்களா? நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, அருமையான நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களோடு பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ரட்சிப்பு என்னும் கேடகத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய பிரசன்னம் வலதுகரமாய் எங்களை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கையிலே எங்களை பெரியவர்களாய் உயர்த்தும். நீர் பேசின இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுடைய ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகளை ஆண்டவரே அவர்கள் செயல்படுத்த உதவி செய்யும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு உம்மை பார்க்க, உம்முடைய பிரசன்னத்தை நோக்க கிருபை தாரும். ஆண்டவரே, எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தினால உம்முடைய தயவை பிள்ளைகள் வாழ்க்கையில் ஊற்றுவீராக. 8வது மகன் என்கிற அசட்டை பண்ணப்பட்ட ஸ்தானத்திலிருந்து தாவீதை உயர்த்தினவர், ராஜாவாய் உயர்த்தினவர், உம்முடைய பிள்ளைகளையே நீர் உயர்த்துவீராக. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறதற்காக உமக்கு நன்றி. எந்தெந்த சூழ்நிலைகளில் இருக்கிறார்களோ ஒவ்வொரு சூழ்நிலைகளை பார்த்து நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. பிசாசின் பிடியில இருக்கிறவர்களுக்கு
இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. வியாதியின் கட்டுகள் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். பொருளாதார சிக்கல்கள் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே வழி வாசல்கள் திறக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் கட்டளையிடப்படுவதாக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல உதவி அவர்களை தேடி வருவதா. ஆண்டவர் சொல்றார், உதவி உன்னை தேடி வரும். நீ இருக்கிற இடத்தை தேடி உதவி வரும். நீ செழிப்பாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்தை தேடி அந்த உதவியும் ஆசீர்வாதமும் கடந்து வருகிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு விட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய காருண்யத்தை கொடுக்கிறார். நீங்க இருக்கிற இடத்தை தேடி ஒரு உதவி உங்களுக்கு வரப்போகிறது. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. அந்த அற்புதத்தை பார்த்து சாட்சியை நீங்கள் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எங்களோடு தொடர்பு கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை பகிர்ந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார். நிச்சயமாக பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். இன்னும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் அணுக வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண் 9842450977, 9842050988. எங்கள் இமெயில் அட்ரஸ் pastormoseschris@gmail.com, pastormoseschris@yahoo.com.